அந்த ரட்சிப்பு கிடைத்ததும் நம்ம யாராயிட்டோம்னா ஃப்ரீ ஆயிட்டோம். ஒரு கூட்டிலிருந்து திறந்து விட்ட பறவை எப்படி இருக்கும்? பறந்து போகும். நீங்க எவ்வளவுதான் ஆசை ஆசையா லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்தாலும் அது கூட்டை விட்டு திறந்து விட்டு பாருங்க, அதுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, லவ் பேர்ட்ஸ். என்ன லவ்னு தான் தெரியல, அது பாட்டுக்கு ஓடும். ஆனா இங்கே ஆவியானவர் தெளிவாய் பேதுருவை கொண்டு எழுதுகிறார், உன்னை நான் ஃப்ரீயாக்குனது உன் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஒரு உண்மையான சுதந்திரவாளி பைபிள் படி யார் தெரியுமாங்க? தன் கால் போன போக்கிலும் தன் மனம் போன போக்கிலும் போகிறவன் அல்ல. தேவனுக்கு எவன் ஒருவன் அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனே உண்மையான சுதந்திரவாளி. இன்னைக்கு அநேக உபதேசங்கள் பரவி கொண்டிருப்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் தான் கிருபையினால உன்னை மன்னிச்சுட்டார். அதனால நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு என்ன ரெடியா இருக்கு? மன்னிப்பு ரெடியா இருக்கு. நீ செய்த பாவம், செஞ்சிட்டு இருக்கிற பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டார். அதனால நீ உன் ஆசைகள் நிறைவேற வாழ், உன் இஷ்டப்படி வாழ் என்று போதிக்கிற அநேக உபதேசங்கள், துருபதேசங்கள் தேசமெங்கும் பரவி இருக்கிறது. ஆவியானவர் வேதத்தில் தெளிவாக எழுதி இருக்கிறார், உனக்கு நான் கொடுத்த ஃப்ரீடத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணாத. உனக்கு நான் தந்த ஃப்ரீடத்தை நம் பழைய ஏற்பாட்டுல பிரமாணத்துக்கு கீழே அடைச்சு வச்சுட்டாங்க, புதிய ஏற்பாட்டுல அப்படி அடைச்சு வைக்கல. அன்பு சகலத்தையும் நம்பும், நம்மளை நம்பி திறந்து விட்டுட்டாரு. ஒரு மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ஆடுகளை திறந்து விடுவாராம். திறந்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டு போவார். என்ன நம்பிக்கை இல்ல தெரியுமா? என் ஆடு என் பின்னாடி வருங்கிற நம்பிக்கை இல்ல. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, உன் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலா யூஸ் பண்ணாம, அதுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப சினிமா பார்த்தா என்ன பிரச்சனை, இது பண்ண என்ன பிரச்சனை, இப்படி துர்க்குணத்துக்கு மூடலா நீ பயன்படுத்தாம, அடுத்த வார்த்தை தேவனுக்கு பிள்ளைகளா என்ன சொல்லியிருக்கு? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க.